கடக ராசி அன்பர்களுக்கு கஜலட்சுமி யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவதான் கஜலட்சுமி யோகம். அது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் 27 நாட்கள் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போகுது. எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்றோம்னா, குரு சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு, அது மறைவு ஸ்தானம் கிடையாது, அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். நம்ம கிட்ட ஜாதகம் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்க உங்க ஜாதகத்தை கூட எடுத்து செக் பண்ணுங்க. லக்னத்திற்கு 12இல் குருவும் சுக்கிரனும் இருந்தது அப்படின்னா அது யோக ஜாதகம். அதுங்க மகாலட்சுமியோட வாசம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ராசிக்கு நம்ம பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்துல இது இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ கோச்சாரத்தில் கடக ராசி என்பதற்கு 12ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவு. இது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய மகாலட்சுமியோடைய வாசத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் 27 நாள் நடக்க போகுது. இது எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய பேருக்கு இடம், வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புள்ள யோகத்தை கொடுக்க போகுது. கடக ராசி என்பவர்கள் அப்படின்னாவே கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு, ஏதோ ஒரு பிரச்சனைல இருக்கீங்க இல்லாமல் அஷ்டம சனியில அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசி என்பவர்கள். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலுமே அதுல இருந்து நிவர்த்தி எப்படி ஆகுறது? சும்மா அஷ்டம சனின்னு சொல்லிட்டே இருந்தா என்ன நடக்கும்? ஏதாவது தீர்வு வருமா? எல்லாருக்கும் அஷ்டம சனி வரதான் செய்யும், பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். அதுலேருந்து தீர்வு எப்படி? ஏன்னா ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரச்சனைகள் வாழ்க்கையில் மனிதனுக்கு எப்பவுமே இருந்தே தீரும். ஆனால் அதை தீர்வுக்கு தான் பார்த்தீங்கன்னா வழிபாடு. ஒரு சிவாலயங்கள் வச்சுருக்காங்க, முருகன் கோயில் வச்சுருக்காங்க, பெருமாள் கோயில் வச்சுருக்காங்க, சக்தி பீடங்கள் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விதத்தில் இந்த குரு சுக்கிரன் இணைவு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு 2 வீலர், ஒரு வீடு, ஒரு கார் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி வந்தது, அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை முயற்சி பண்ணுங்கள். அது எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி, அந்த மகாலட்சுமி, அந்த கஜலட்சுமி ஆசீர்வாதத்தினால உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த வீடு மாற்றமே நிறைய பேருக்கு சேஞ்ச கொடுத்துருக்கு. ஒரு 2 வீலர் வீட்டுக்கு வந்தாவே அது மகாலட்சுமியோட வாசம் தான். அது வந்தாவே நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருக்கு. அது மாதிரி ஒரு அமைப்பை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்க போது அதற்கான முயற்சிகள் செய்யலாம். இடம் விற்கல, வீடு விற்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இடம் விற்கும், வீடு விற்கும். நம்ம இந்த பதிவோட முடிவில் எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம்னு சொல்ல போறோம். அந்த வழிபாடும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய நீண்ட நாள் அந்த இட பிரச்சனை, வீடு பிரச்சனை நிவர்த்தி ஆகட்டும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு அந்த வழிபாடு உங்களுக்கு வழிதுணையாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. அதே போல் இந்த 12ஆம் இடத்துல கூடிய குரு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், வேலையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நம்ம அதை சொன்ன வழிபாடை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, வேலையில் நெருக்கடி இருந்தால் நீங்களே மாறுற மாதிரி சூழ்நிலை வரும். இல்லை உங்களுக்கு யார் நெருக்கடி கொடுறாங்களோ அவங்க மாறுற மாதிரி ஒரு அமைப்பை அந்த கஜலட்சுமி யோகம் கொடுத்துரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல் இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 8ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உண்டு. அப்போ திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் அப்படின்னா பண வரவுகள் வர வேண்டியது இருக்குது. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வெளியில் பணம் இருக்கும். அது எப்படியாவது எனக்கு வந்துடாதா, எப்படியாவது கொடுத்துட மாட்டாங்களா, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, அது நடக்கலை. ஆனால் இந்த கஜலட்சுமி யோகத்தினால, தெய்வ வழிபாடின் காரணமாக உங்களுக்கு வராத பணம் வந்தே தீரும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்தே தீருவா, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க, ஏதோ ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு. எல்லா பிஸ்னஸ் மேனும் என்ன நினைப்பாங்க, பணம் வரணும் சார், ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் வரல, ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கேன் வரல, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறான்ருக்காங்க வரல, இல்லை ஒரு இன்வெஸ்டர் தரேன் இருக்கார் தரல. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி பல வழியில் அந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களை தொழிலில் நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இந்த வழிபாடு என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும், உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. வீட்டில் பார்த்தீங்கன்னா கடகராசி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நோயாளி இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும், கீழே விழுறது, ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு, அதனால் ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் அந்த உடல்நிலை பாதிப்புகள் தீரும். அதனால் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் வந்தே தீரும். ஏன்னா 12ஆம் இடம்ன்றது கடகராசிக்கு 12ஆம் இடம்ன்றது வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்வது
சிறப்பு. பணம் மட்டும் செலவு பண்ணாதீங்க. பணம் கொடுத்து நான் போகணும் அப்படின்னு நினச்சா அது வேண்டாம். ஏன்னா மகாலட்சுமியை கொடுத்து தான் நீங்கள் வந்து வேலை வாங்கணும், அது நடக்காது. அதற்கான வாய்ப்புகள் எடுக்காதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும் சார், கணவன் மனைவி தகராறு, பிரிஞ்சிருக்கும், பேசாமல் இருக்கும் அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும். வேலை இல்லாமல் இருக்குது, வேறு ஊருக்கு மாறுங்க, வேறு ஸ்டேட்டுக்கு மாறுங்க, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் தொந்தரவு இருக்குது, பிரச்சனை இருக்குது, நான் வேலையை விடலாமான்னு நினைக்கிறேன்னா நம்ம சொன்ன வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஊருக்கு ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடச்சிரும். அதுக்கப்புறம் வேலையை விட்டு நீங்கள் சரியாயிருவீங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு யார் தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி யோகத்தை இந்த கஜலட்சுமி யோகம் கொடுக்கும். இதை எப்போ செய்யணும் அப்படின்னா 27 நாட்கள் இருக்குது. 27 நாட்கள் நடந்தால் எல்லாம் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார் சில பேர்லாம் கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் கொடுக்குது, கெட்டதையும் கொடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிமிஷத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கையே மாறி போகுது. அதே மாதிரி ஒரு பணம், ஏதோ ஒரு பணம் இங்கேருந்து ஒரு இடத்துல வருது, அந்த பணத்தை போட்டு தான் பிஸ்னஸ் பண்ணி இங்கே பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய பண்ணையார்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த ஒரு நாள் ஒரு நிமிடம் தான் கொடுக்குது. அந்த மாதிரி வகையில் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு கஜலட்சுமி ஃபோட்டோ, குபேரனுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தி, பக்கத்தில் ஒரு விநாயகர் வச்சுக்கோங்க, அவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி, அது மட்டும் இல்லாமல் அந்த கஜலட்சுமிக்கும் அந்த குபேரனுக்கும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் சரி, அது மல்லிகைப்பூவில் ஆரம்பித்து எந்த சம்பங்கிலேருந்து எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மலர்களால் ஒரு 108 வாட்டி அர்ச்சனை பண்ணுங்கள், ஒரு நேவேத்தியம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஜலட்சுமி யோகம் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள், ஏன்னா கல்யாணமாகி பிரச்சனைலாம் நிறைய பேர் இருக்கீங்க, கல்யாணத்தில் பிரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களால் கணவன் மனைவி பிரிஞ்சவங்களாம் இருக்கீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். குழந்தைங்களாக குழந்தை வாய்ப்பு கொடுக்கும். எல்லா விதமான யோகத்தையும் இந்த திங்கட்கிழமை காலையில் 6 to 7 செய்யக்கூடிய அந்த பூஜைகள், இல்லை சாயங்காலம் 6 to 7 இந்த 2 நேரத்திலும் இந்த பூஜைகள் செய்யலாம். 27 நாள் இருக்குது, 27 நாள் செஞ்சிங்கன்னா நல்லது. இல்லை உங்களால் முடியலன்னா திங்கட்கிழமை மட்டும் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த கஜலட்சுமி யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன அந்த வழிபாடை பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் கஜலட்சுமியோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்திகளும் கண்டிப்பாக பார்த்துங்க. ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றத ஜாதகம் பார்த்தும் தெரிஞ்சுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDF கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரும், ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது, இது பியூர் சயின்ஸ், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள். இந்த சோழி பிரசனம், தாம்பூல பிரசனம்னா உங்களுடைய நீண்ட கால கர்மாவை கண்டிப்பாக எடுத்து காமிச்சு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசனம். அதையும் நீங்கள் படிக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.